எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் இருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என்னுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நேற்றைய வகுப்புல நாம பேசணும், மனிதனாக இருப்பது என்பது ஒரு அனுபவம். மற்ற எந்த படைப்புகளுக்கும் இல்லாத அனுபவம் மனிதர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. தாழ்ந்த அனுபவங்களும் ஏற்படும், உயர்ந்த அனுபவங்களும் ஏற்படும். அதில் தவம் செய்தல், அதாவது தியானம் செய்தல் என்பது ஒரு அழகான அனுபவம். ஆதிமூல தவம் செய்தல் என்பது இன்னுமே மேன்மையான மனிதனுக்கான ஒரு அனுபவம். காரணம், இறைவனை உணர்ந்து இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம், அவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தவம் இயற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆதிமூல தவத்தில் நமக்கு வாய்க்கிறது. இறைவனுக்கும் நமக்குமான உறவு என்பது, நேற்று வகுப்புல நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதாவது இறைவனுடைய பார்வை உள்ளிருந்தும் புறமிருந்தும் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று. அதாவது நான் என்பது இறைவனோடு சேர்ந்த நான். இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நான் என்ற தன்மையை, இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்மை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையை இறைவன் பார்ப்பது என்பது இன்னுமே எவ்வளவு அழகான அனுபவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனிடமிருந்து நாம் விலகி இருக்கக்கூடிய தன்மையை இறைவன் பார்ப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். அதில் உயிரோட்டம் இல்லை. ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்மை இறைவன் பார்ப்பது என்பது அழகான அனுபவம். எப்போதுமே அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதிமூல தவத்தில் நாம் அமரும் போதெல்லாம் என்னுள் இருக்கக்கூடிய அந்த இறைவனின் சாரத்தோடு, அந்த உள்ளத்தோடு, அந்த உணர்வோடு உயிரோட்டமாக நான் என்கிற அந்த ஜீவாத்மா, அதாவது நான் இணைந்திருக்கின்றது. இதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இது எனக்கு ஒரு நிறைவை தருகிறது. இந்த நிறைவை போன்ற ஒரு நிறைவு உலகத்தில் எந்த செயல் செய்தாலும் ஏற்பட போவதில்லை. இதுதான் ஆதிமூல தவத்தினுடைய அனுபவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை இறைவன் நமக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான்.
இன்றைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுகின்றோம். பொருள்களை நாம் மதிப்பளிக்க வேண்டும். பொருள்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழாவாக, நாளாக இந்த நாள் இருக்கிறது. நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பும் நமக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது படைப்பாளரால். அதனாலதான் அந்த பொருளை நாம் பயன்படுத்துகிறோம். எத்தனை எத்தனை பொருள்களை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் நம் கன்வீனியன்ஸ்க்காக. அப்போ இது எல்லாமே இறைவன் அளித்த ஞானங்களின் அடிப்படையில் தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். படைப்பாளன் என்பவன் சூழ்நிலைகளை படைப்பவன். ஒரு சூழ்நிலையை படைக்கணும் அப்படின்னா அத்தனை படைப்புகளின் மீதும் ஆற்றல் உள்ள ஒருவனால் தான் ஒரு சூழ்நிலையை படைக்க முடியும். படைப்பாளன்னு பொதுவா சொல்றதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் சூழ்நிலைகளை படைக்கின்றான். நமக்கு விருப்பங்களை அளித்த அந்த இறைவன் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில், அதை நம்பிக்கை கொள்ளுகிற பட்சத்தில், அதன் மீது பொறுமையை நாம் மேற்கொள்ளுகிற பட்சத்தில் அதை இறைவன் நமக்காக படைத்து தருகின்றார். இந்த படைப்பு என்பது சூழ்நிலைகளை படைப்பதுதான். அனைத்தும் நம் வசப்படுகிறது. அனைத்தும் நமக்காக இயங்குகின்றது. இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, மைக் இருக்குது, எத்தனையோ டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வண்டி வாகனங்கள் இருக்குது, சேட்டலைட்ஸ் இருக்குது, ராக்கெட் இருக்குது, என்னென்ன பொருள்கள் இருக்குது. நம்ம வீட்டுல சுத்தி முத்தி பார்த்தாலே எத்தனை பொருள்கள் இருக்குது. அத்தனை பொருள்களுக்குமான ஞானங்களும் எங்கிருந்து வந்தது? மனிதனே அதையெல்லாம் செய்து விட்டானா? இறைவன் புறத்திலிருந்து ஞானங்கள். இந்த ஆயுத பூஜை நாளை நாம் அப்படித்தான் உணர்வாக கொண்டாட வேண்டும். இறைவனே, இந்த வாழ்க்கையை எங்களுக்காக அளித்த நீ இந்த படைப்புகள் அத்தனையும் எங்களுக்காக, எங்கள் வாழ்க்கை வசதிகளுக்காக நீ வசப்படுத்தி தந்திருக்கின்றாய். வசப்படுத்தி தருதல் என்றால் என்ன? அவைகள் குறித்த ஞானங்களை நீ தந்திருக்கின்றாய். அவைகளை எப்படி இயக்க வேண்டும்? அவைகளை எப்படி கையாள வேண்டும்? அவைகளின் தீங்குகளிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஞானங்களை எல்லாம் யார் தர முடியும்? அந்த பொருளை படைத்தவன் தான் தர முடியும். அவன் நாடியவருக்குத்தான் அது தருவான். எனவே நமக்கு தந்திருக்கின்றான். ஏனென்றால் இறைவன் நம்மை நேசிக்கின்றான். இறைவன் நமக்காக இந்த உலக வாழ்க்கையை விதித்திருக்கின்றான். அதில் அத்தனை வாழ்க்கை வசதிகளையும் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு பொருளை யூஸ் பண்ணும்போது அந்த பொருளுக்கு பின்னாடி உள்ள ஒரு ஞானத்தை நினைச்சு பாருங்க. அந்த ஞானங்களுக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் ஆயுத பூஜை திருவிழா. மற்றபடி எல்லா ரிச்சுவல்ஸையும் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த உணர்வை மிஸ் பண்ணிட்டு எல்லா ரிச்சுவல்ஸையும் பண்ணும்போது அங்க உயிரோட்டம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க பெரும்பாலான மக்கள். அந்த உணர்வு இருந்துட்டா தொழில்ல நேர்மை வந்துடும். தொழில்ல உயிரோட்டம் வந்துடும். பொருள்களை வச்சுதான் தொழில் பண்றோம். தொழில்ல உயிரோட்டம் வந்துட்டாலே நன்மைகள் பெருகும். ஏன்னா தொழில் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் தொழில். நீ எந்த தொழில் பண்ணாலும் மற்ற மனிதர்களுக்கு நன்மை தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கிறது. எந்த தொழில் பண்ணாலும் இப்ப தொழில் மூலமா நீங்க நன்மைகளை அடைஞ்சுக்குங்க. அதுக்கு உங்களுக்கு ஞானங்களை தர்றேன். இந்த தொழில்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ், இயந்திரங்கள், பொருள்கள் இறைவனுடைய ஞானங்களை கொண்டிருக்கிறது என்று உணர்ந்து நாம் அதை செய்யும்போது அந்த தொழில்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும். நன்மைகள், மக்களுக்கு நன்மைகள் இருக்கும். இதுதான் இந்த ஆயுத பூஜையினுடைய உணர்வு. இந்த உணர்வை பிடித்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும். இந்த உணர்வை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்தாலும் அதனால் உங்களுக்கும் நன்மை இல்லை, மக்களுக்கும் நன்மை இல்லை. உணர்வுதான் வாழ்க்கை. அந்த உணர்வை இறைவன் நமக்கு நெருப்பமாக தரட்டும். ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்கலாம். நம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். தன்னன் தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள். இந்த உலகத்தின் அத்தனை பிணைப்புகளிலிருந்தும் அடையாளங்களிலிருந்தும் விலகி உயருங்கள். தன்னந்தனியாக நீங்கள் மலை ஏறுங்கள். மலை உச்சியில் சென்று அமர்ந்து கொண்டு தவம் இயற்றுங்கள். உலகத்தின் எந்த தன்மையோடும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் ஒரு உணர்வுள்ள உயிரோட்டமுள்ள படைப்பு. இறைவன் மாபெரும் தகுதியை உங்களுக்கு வழங்குகின்றான். என்னை நினை, என்னுடைய பார்வையை நினை, என்னுடைய பார்வை உன்மீது விழுந்து கொண்டிருப்பதை நீ உணர் என்ற இந்த மாபெரும் தகுதியை இறைவன் நமக்கு வழங்குகின்றார். அந்த தகுதியை அடைந்து கொள்வதற்கு உயர வேண்டும். மலை உச்சிக்கு
தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் சில நிமிடங்கள் நிலைத்திருக்கலாம். ஆதிமூலத்தவம் செய்யத் தொடங்கலாம். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது விழுகிறது என்ற உணர்வை மேற்கொள்ளும். இறைவன் நேருக்கு நேராக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற உணர்வை, சத்திய உணர்வை உணருங்கள். உள்ளிருந்தும் புறமிருந்தும் இறைவனுடைய பார்வை உங்களை அடைந்து சூழ்ந்திருக்கிறது. இறைவனுடைய பார்வை வெளிச்சத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தன்னந்தனியாக என்ற உணர்வை மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான விளக்கங்களும், வேண்டுதல்களும், பேச்சுக்களும், வேஷங்களும் தேவையில்லை. எண்ணங்கள் இது வேண்டுமானாலும் வரட்டும். உடலில் எந்த கட்டுப்பாடுகளும் தேவையில்லை. நீங்கள் நீங்களாக அந்த மொமெண்ட்ல நீங்க என்னவா இருக்கீங்களோ அப்படி இருங்க. ஆனா ஒரே ஒரு உணர்வை மட்டும் மறந்துட வேண்டாம். இறைவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். அகிலங்களின் இறைவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவன் என் மீது கருணையும் இரக்கமும் மன்னிப்பும் கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வை என் மீது இருக்கிறது என்ற உணர்வில் தவம் ஏற்று, தொடர்ச்சியாக தவம் ஏற்று.
நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து உயர்வான ஆன்மீக அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக சாதாரணமாக நடக்கும். ஒரு திருவிழா போல அது நடக்காது. ரொம்ப சாதாரணமா நடக்கும். எந்த மொமெண்ட் அந்த கேட்ட ஓப்பன் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் ரொம்ப சாதாரணமான மொமெண்ட்டா இருக்கலாம். மனிதர்களுடைய வழக்கம் என்ன? ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஒரு ஈவென்ட் மாரி நடத்துவாங்க. எல்லாரையும் கூப்ட்டு, அலங்காரங்கள்லாம் பண்ணி, நாள் குறிச்சு, தேதி குறிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மனிதர்களுடைய வழிமுறை. ஆனா ஆன்மீக மலர்ச்சி ரொம்ப சாதாரணமா, ரொம்ப ரொம்ப எளிமையா நடக்கும். ஆதிமூல தவத்தினுடைய இந்த உணர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கும்போது, அதற்கான வாய்ப்புகள் எந்த மொமெண்ட்லயும் நடக்கலாம். ரொம்ப சாதாரணமா நடந்துரும். அந்த ஒரு பாயிண்ட் தான். அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த கதவுகள் திறக்கப்பட்டுரும். அதனால இந்த ஒரு ஃபேஸ் முக்கியமான ஃபேஸ். உணர்வோடு ஆதிமூல தவத்தில் நாம் நிலைத்திருக்கலாம். வாழ்க்கையில அந்த மாரி வாய்ப்புகள் நிச்சயமா நமக்கு இறைவன் புறத்திலிருந்து அதிகமாக உண்டு. எந்த மொமெண்ட்டுன்னு தெரியாது. ஆனா உண்டு. உணர்வோடு தவத்தில், இறை வழியில் நிலைத்திருப்போம். இறைவன் உதவி செய்யட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.